ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி ஒரு மகத்தான ராசி, மாசற்ற ராசி. மகர ராசிக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. இது ஒரு சரராசி. சரராசின்னா என்ன அர்த்தம்னா, வேகமாக செயல்படுற ராசி. காலபுருஷ சக்கரத்தில் 4 ராசி சரராசி: மேஷம், துலாம், கடகம், மகரம். இதில் மகரம் கர்மஸ்தானத்தை சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் கர்மம், காரியம், தொழில், உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகர ராசி ரொம்ப ஜரூராக ஸ்பீடாக இருக்கும். அதுபோல் நிலராசி, பூமி ராசி, ஆழப்பிறந்த ராசி, ஆளுகின்ற ராசி, நிதானமான ராசி. ஏன்னா சனி பகவான் ராசிநாதன் மந்தன். மந்தன்னா என்ன, சோம்பேறின்னு கிடையாது, எதுவுமே நிதானமாக செய்வாங்க. முன்னாடி போகிறவங்களாம் போங்கப்பா நாங்கள் பின்னாடி வரோம்னு இந்த முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வைப்பாங்கள்ல, அது மாதிரி இவங்க மெதுவாக இருந்தாலும் போட்டியில் ஜெயிச்சுருவாங்க. அப்பேற்பட்டவர்கள் மகர ராசி நேயர்கள். வேகத்தை குறைச்சிக்கோங்க. சரியா நேயர்களே, வேகத்தை குறைச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விவேகத்தை வளர்த்துக்கோங்க. பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. கொஞ்சம் பேச்சில் வேகம் இருக்கும், பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா வருங்காலம் வசந்தமாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது. அதை நம்ம எப்படி வீட்டிலே வச்சுக்கலாம், தக்க வச்சுக்கலாம். அதுபோல் வீட்டில் தெய்வம் இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றி சில தகவல்கள் சொல்ல போகிறோம். இது வாழ்நாள் முழுக்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எத்தனை வயதாக இருந்தாலும் சரி. பூஜை பண்ணுறோம், கோயில் குளத்துக்கு போகிறோம், வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். பொறுமையாக கேளுங்க. முக்கியமான தகவல் நிறையா சொல்கிறேன். சில பரிகாரங்கள், மந்திரங்கள் சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன். பலன்களை இறுதியாக சொல்கிறேன், வழிபாடு பரிகாரத்தையும் சொல்கிறேன். அமைப்பை சொல்லிடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். அதாவது தெய்வம் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மொத்தம் ஜாதக புக்களை ராசி கட்டம், நவாம்சம், பாவச்சக்கரம், பாதசாரம், திரேகணம், இப்படி நிறைய சக்கரங்கள் இருக்குது. 5 சக்கரம் இருக்குது மொத்தம். 5 சக்கரம் தான் அந்த காலத்துலலாம் போடுவாங்க. 5 சக்கரம் போட்டு தான் பலன்கள் சொல்லுவாங்க. இப்போ 2 சக்கரம் ஆயிடுச்சு. நவாம்சம், ராசி. ராசி தான் மெயின். இதில் ராசி கட்டத்திலே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா லக்கணம், அடுத்து ராசி. லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். ராசிங்கிறது மனம், உடல். ராசி தான் ஜென்மம். ஜென்ம நட்சத்திரங்கிறது ராசி தான். ஏன்னா ராசியில் உள்ள நட்சத்திரத்தின்படி தான் தசாபுத்தி நடக்கு. மனிதனுக்கு ஆயில தீர்மானம் பண்ணுற இடம் ராசி தான். ஆயில உறுதிப்படுத்துகிற இடம் லக்கணம். சரியா? அந்த உயிர் பிறக்கிற இடம் லக்கணம். அந்த பிறந்த உயிருக்கு ஆயில நீடித்து கொடுக்கறது ராசி. அதனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. அதனால் லக்கணத்தை உயிர், ஆத்மா, ஜீவங்கிறோம். ராசியை உடல், மனம் அப்படிங்கிறோம். ஏன்னா உடலும் மனமும் ரொம்ப முக்கியம். மனதை பார்க்க முடியாது, மனதால் நினைக்கலாம், ஆனால் உடலால் எல்லா காரியத்தையும் செய்யலாம். இது ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற உயிர், அந்த ஆத்மா, ஜீவன் சிறப்பாக இருக்கும். இதுதான் தத்துவம். இது ராசி கட்டத்தில் இருக்குது. ராசி கட்டத்தில் இதை வச்சு தான் பலன்கள் சொல்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டிங்காக நவாம்சம், அதுக்கடுத்து பாதசாரம், பாவச்சக்கரம், திரேகரம், இப்படி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஜோதிடம் பார்க்கும்போது பார்க்குறது. அஷ்டவர்க்க பரல்கள், இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு பலன்கள் சொல்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது வேத ஜோதிடத்தில். 56 வகையில் பலன் சொல்லலான்னு சொல்கிறாங்க வேத ஜோதிடத்தின்படி. 56 வகையில். ரைட் நேயர்களே, இது எது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரியா நேயர்களே? பலன்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்யூரேட்டாக பலன்கள் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு உடம்புக்கு முடியல போனோம்னா சில டெஸ்ட்டெல்லாம் டாக்டர் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இன்னும் சில மைக்ரோ லெவல், இப்படி நிறைய லெவலில் எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி தான் ஜோதிடத்தில் பலன்கள் துல்லியமாக பார்க்கணும்னா சில வேலைப்பாடுகள் இருக்குது. அதை அந்த ஜோதிடர் செய்யணும். இப்போ எனக்கு வர ஜாதகத்தெல்லாம் நல்லா பார்ப்பேன். சரியா? சில காம்ப்ளிகேஷனான விஷயம்னா சில கட்டங்கள் போட்டு அதெல்லாம் எடுத்து ஓரளவு சொல்லிடுவேன். 100க்கு 90% இப்படி இருக்குது, இனிமேல் இப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சரி நேரில், அதெல்லாம் தனி. இப்போ மகர ராசி நேயர்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா, தெய்வம் உங்கள் கூட இருக்கா, உங்கள் கூட துணைக்கு வருதா, அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ராசி கட்டத்தை தான் பார்க்கணும். உங்கள் ராசி கட்டத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தினாச்சும் பிறந்துருங்க. லக்கணத்துக்கு 2, 5, 9, 10 இந்த இடங்கள் சுபத்துவமாக இருக்கணும். குடும்பஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம்,
குடும்பஸ்தானம், குடும்பத்தில் நீங்கள் தகுதியானவனா, குடும்பத்தில் இருந்து வாழ்கிறதுக்கு தகுதியானவனா. அடுத்து 5ஆம் இடம், அதாவது அதிர்ஷ்டகாரனா, பூர்வ புண்ணிய தொடர்போடு இருக்கிறவனா, பூஜை புனஸ்காரத்துக்கு ஏற்றவனா. அதாவது எல்லாருமே இறை வழிபாடுக்கு ஏற்றவர்கள் அல்ல, சில பேர் தான் இறை வழிபாடுக்கு ஏற்றவர்கள். அதுபோக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 5ஆம் இடத்தை கொண்டாடுற இடம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். உன்னை கொண்டாடுறது, ஒரு பொருள் கையில் இருந்தால் மட்டும் போதாது, அதை கொண்டாடணும். வீட்டில் அரிசி பருப்பு இருந்தால் மட்டும் முக்கியம் கிடையாது, அதை சமைச்சு சாப்பிடணும், ருசியாக சமைச்சு சாப்பிடணும். அது பெரிய விஷயம் அல்லவா. 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் கொண்டாடுற இடம் பாக்கியஸ்தானம். அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம், கரெக்டாக காரியத்தை செய்கிறது, கர்மம். ஸோ ஒரு மனிதன் ஜாதகத்தில் 2, 5, 9, 10 இது நல்ல நிலைமையில் இருக்கணும். லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா அவர் வாழ்நாள் முழுக்க தெய்வம் அவர் கூட இருக்கும், தெய்வத்தை கொண்டாடுவார், அவர் போகிற இடமெல்லாம் தெய்வம் கூட வரும். இது லக்கண ரீதியாக. சில பேருக்கு ராசிக்கு இருக்கும், லக்கணத்துக்கு இருக்காது, ராசிக்கு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ கும்பிடுவாங்க, அப்பப்போ விட்டுருவாங்க. சில பேர் பாருங்கள், தொடர்ந்து கோயிலுக்கு போவாங்க, அவர் வருஷ கணத்தில் கோயில் பக்கமே போக மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, வேலை பாடு சொல்லியை பார்க்க போயிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா ராசிக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். ராசிங்கிறது மனம், உடல். மனம் நினைக்காது, சில நேரம் உடலும் ஒத்துழைக்காது, அதனால் கோயில் உலகத்துக்கு போக மாட்டாங்க, வீட்டில் பூஜை பண்ண மாட்டாங்க, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை பூசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் லக்கண ரீதியாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் சுப தொடர்பில் வளர்த்துச்சுன்னா அவங்க இறை உணர்வு இல்லாமல் எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. சாமி கும்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்தோடனே இறை நாமத்தை சொல்லிட்டு தான் அடுத்த காரியத்தை சொல்லுவாங்க, இறை நாமத்தை சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. காலையில் எழுந்தோடனே அந்த மகர ராசிக்குரிய விநாயகர் நாமத்தை சொல்லுவாங்க, வீர கணபதியே போற்றி, கணநாதா போற்றி. அடுத்து அவங்க குலசாமி பேரை சொல்லிவிட்டு, இஷ்ட தெய்வத்து பேரை சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க, அம்மானு கூப்பிடுவாங்க, அடுத்தவங்களை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த லக்கணத்துக்கு 2, 5, 9, 11ஆம் இடங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும். ஓகே நேயர்களே, அடுத்து கிரகங்கள். இப்போ நான் இடங்களை சொல்லிட்டேன், அந்த ஆதிபத்தியங்களை சொல்லிட்டு அடுத்து கிரகங்கள். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சில பேருக்கு போர் அடிக்கலாம். போர் அடிக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நான் எதுவுமே ஒரு அரிச்சுவடிப்படி தான் சொல்லுவேன், வாய்ப்பாடும்படி கீழே இருந்து தான் வருவேன். ஆனால் கரெக்டாக வரும், ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். கிரகங்கள் எடுத்துட்டோம்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், மனோகாரகன். எந்த ஒரு காரியத்துக்குமே மனம் நல்லா இருக்கணும், மனம் லைட்டாக தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். சரியா நேர்களே, மனோகாரகன் சந்திரன் ராசியில் நல்லா இருக்கணும். சந்திரன் உங்கள் ராசியில் நல்லா இருக்கணும்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்திருக்கணும். எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சித்திரை மாதத்துலேருந்து பிறந்திருக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள். சரியா, இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல சந்திரனாக இருப்பார், பவர்ஃபுல்லாக இருப்பார். மறுபடியும் சொல்கிறேன், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 8 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு, சரியா 7 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இவங்களுக்கு சந்திரன் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டார். சரியா, ஒளி கம்மிய நிலையில் தான் இருப்பார். ஸோ சித்திரை டு ஐப்பசி மாதத்துக்குள்ளே பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் சந்திரன் நல்லா இருப்பார். இவங்க மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க, எந்த விஷயத்துலையுமே தெளிவாக இருப்பாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவாங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, மனதை அலைவிட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மற்றதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சந்திரனுடைய சேர்க்கை, சனி, ராகு, கேது இவங்க கூட சேராமல் இருக்கணும், பாபத்தோடு இல்லாமல் இருக்கணும். ஆனால் பொதுவாக இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க. சித்திரை டு ஐப்பசி உள்ள பிறந்தவர்களுக்கு சந்திரன் ராசியில் நல்ல நிலைமையில் இருப்பார். அவர் உத்திராடத்தில் நின்னாலும் சரி, திருவோணத்தில் நின்னாலும் சரி, அவிட்டத்தில் நின்னாலும் சரி, பட் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இருந்தார்னா தெய்வத்தோட அனுக்கிரம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து குரு பகவான், தேவகுரு, பிரகஸ்பதி, பொன்னானன். குரு தான் ரொம்ப முக்கியமானவர். குரு ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்படணும். நீங்கள் பிறந்த ராசிக்கோ இல்லைனா லக்கணத்துக்கோ சம்மந்தப்படணும், இல்லைனா உங்கள் ராசியாதிபதி கூட போய் சேரணும். பொதுவாக குரு உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா கண்டிப்பாக தெய்வ பக்தி இருக்கும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 அதாவது பார்த்தோன்னா கும்பத்தில் இருக்கணும், இல்லைனா ரிஷபத்தில் இருக்கணும், இல்லைனா கடகத்தில் இருக்கணும், இல்லைனா கன்னியில் இருக்கணும், இல்லைனா விருச்சிகத்தில் இருக்கணும். இந்த அமைப்பில் இருந்தார்னா நல்ல அமைப்பு. விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா பொதுவாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மகர ராசியில் விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுடைய குழந்தை தெய்வாம்ச பிறந்த குழந்தை பிறக்கும். விருச்சிகத்தில் இருக்க குரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். தான் வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்தை வருவார், தன்னோட ஆட்சி வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்தை வருவார். நல்ல அமைப்பை பார்க்கப்படுகிறது. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விருச்சிக குரு ஒரு நீர் ராசியில் இருப்பார். ஒரு நீர் ராசியில் ஒரு ஆன்மீக கிரகம் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா, அதுலேயும் அனுச நட்சத்திரத்தில் இருந்தார்னா கூடுதல் சூப்பர். அனுச நட்சத்திரம் உங்கள் ராசிநாதருடைய நட்சத்திரம்.
அனுச நட்சத்திரத்தில் குரு இருக்கிறார், உங்களுக்கு வந்து ஆன்மீக பற்று அப்படி கொடுக்கும், அள்ளி கொடுக்கும். சரியா? விபூதி இல்லாமல் வெளியே வரமாட்டாங்க. தெய்வம் தெய்வம் தெய்வம், கோயில் கோயில் கோயில். சரியா? தாரக மந்திரமாக இருக்கும். இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லைன்றுவாங்க. விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். சரியா நேர்களே? அதுவும் அனுசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னும் கொடுத்து வைத்தவர்கள். நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படியே ட்ராக் மாறி போயிடுவேன் நான். ஆனால் அது உண்மை, சத்தியம். சரியா நேர்களே? ஸோ குரு வந்து உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாருன்னா கண்டிப்பாக இறை அருள் உங்கள்கிட்ட இருக்குது, தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு இருக்கிறாருன்னா சாஸ்வாசமாக தெய்வத்தோட அனுக்கிறம் இருக்குது. குரு வந்து உங்கள் கூட இருக்கிற குருவோட அருள் திருவருள் இருக்குது. குருனாலே இறைவன் தாங்க, சிவன் தான், தட்சிணாமூர்த்தி தான். சரியா? ஸோ குரு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 50% கொடுத்துருவாருங்க. ஒரு மனிதன் ஜாதகத்தில் வந்து சில கிரகங்கள் வந்து 50% வாழ்க்கையை கொடுத்துரும். குரு வந்து 50% கொடுத்துருவார். நல்ல குடும்பம், நல்ல பொருளாதாரம், நல்ல தாய் தகப்பன், நல்ல மனைவி, புத்திர பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். நல்ல என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் குரு பகவான் தான். அதை கொண்டாட வைக்கிறவர் சுக்கிரன். சரியா? அந்த கிடைக்கிறத வந்து சந்தோஷப்படுத்த வைக்கிறவர், தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைக்கிறவர் சுக்கிரன். இந்த 2 பேர்த்துக்குமே வந்து நீடித்து செய்ய வைக்கிற 2 காரியத்தை நீடித்து செய்ய வைக்கிறவர் சனி பகவான், ஆயிலை கொடுக்குறவர். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆயில் ஒன்று இருந்தால் தான் அனைத்தையும் அனுபவிக்க முடியும். ஸோ இந்த 3 கிரகங்கள் ரொம்ப முக்கியமானது. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் வேண்டியவர்கள் தான். இருந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒருத்தன் வீட்டோடு தான் இருக்கான், எங்கேயும் போகிறது கிடையாது, வீட்டோடு இருக்கிறான், வெளியே எங்கேயும் போக மாட்டான், வீட்டோடு எல்லாமே வீட்டில் இருக்குது. அவனுக்கு ஜிம்மு இருக்குது, சாப்பாடுக்கு வசதி இருக்குது, எல்லாம் வீடு தேடி வந்துடும். நல்லா சாப்பிட்றான், நல்லா உழைக்கிறான், ஜிம்மில் உழைக்கிறான். வீட்டில் சில பேர் ஜிம்மு வச்சுருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கான். டிவி இருக்குது, மினி தியேட்டர் இருக்குது, வீட்டில் சந்தோஷத்துக்கு எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தோம்னா குரு, சனி, சுக்கிரன் 3 பேரும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. எங்கேயுமே போக மாட்டாங்க. இறை அருளும் கிடச்சிரும், திருவருளும் கிடச்சிரும், சுக்கிரனுடைய அனுக்கிரம் கிடச்சிரும், ஆயிலும் தீர்க்கமாக இருக்கும். சனி பகவான் வளர்த்துருக்கனால ஆயிலை கொடுத்துருவார். நல்லா வாழ்வாங்க. நிறைய வேற பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, நல்ல சௌரியமாக இருப்பாங்க. 80 வயசு வரைக்கும் இருப்பாங்க, 80, 90 வயசு வரைக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா குரு, சுக்கிரன், சனி பகவான் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்க வந்து அதிகாரம் பண்ணுறது, ஆளுமை பண்ணுறது, கட்சிக்கு போகிறது, அரசியலுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அவங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே மற்ற கிரகங்கள் பார்க்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் இவங்க நல்லா இருப்பாங்க. ரைட் நேர்களே? இதில் குரு வந்து ஒரு முக்கியமான கிரகம். சந்திரன், அதுக்கடுத்து குரு ஜனன ஜாதகத்தை நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்து சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார், அவர் தவிர்க்க முடியாது. சுக்கிரன் வந்து ஒரு இயற்கையிலே சுப கிரகம், ரொம்ப முக்கியமானவர். விடி வெள்ளிங்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் விடி வெள்ளிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் விடிவெள்ளி வந்துருச்சுங்க, எனக்கு விடிவெள்ளியே என் பிள்ளை தான் அப்படிம்பாங்க. விடிவெள்ளின்னா என்ன? நம்பிக்கை நட்சத்திரம். விடியறதுக்கு முன்னாடி உதிக்கிற வெள்ளி. சரியா? ஒரு விடியலுக்கு முன்னாடி தோன்ற வெள்ளி தான் விடிவெள்ளி. அது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 3, 8 மறையக்கூடாது. சரியா? ஸ்தான பலம் பட்டார்னா பரவாயில்ல, 3, 8 மறையக்கூடாது. அதுபோக சுக்கிரன் வந்து கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. சரியா? கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது, மற்ற எந்த இடத்துலலாம் இருக்கலாம். 3, 8 மறையக்கூடாது. லக்கணத்துக்கு மறையக்கூடாது. ராசிக்கு 3, 8 இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு 3, 8 மறையக்கூடாது, எந்த லக்கணமாக இருந்தாலும். அதுபோக கடகம் சிம்மம் தவிர்த்து சுக்கிரன் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சுக்கிரன் வந்து ராகு கூட சேரக்கூடாது. ராகு கூட சேரக்கூடாது, கேது கூட சேராமல் இருந்தார்னா கூடுதல் சிறப்பு. அதுக்கடுத்து புதன், சூப்பர். புதன் வித்யாகாரகன். சரியா? நிபுணன், அறிவன், சௌமியன், விகடன், பச்சைமால், இப்படி நிறைய நாமம் இருக்குது. அந்த புதன் தனித்த புதனாக இருக்கணும். தனித்த புதன் வந்து இயற்கை சுபர், குருவுக்கு நிகரானவர், அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8, 12 மறையாமல் நல்ல நிலைமையில் இருக்கணும் புதன். உங்கள் ராசி கட்டத்துக்கு சரி, லக்கணத்துக்கு சரி, எதுலேயோ ஒன்று மறையாமல் இருக்கணும். அதுபோக புதன் வந்து மேசம், விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் ராசி கட்டத்தில் மேசம், விருச்சிகத்தில் புதன் இருக்கக்கூடாது. சில கிரகங்கள் சில இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அதையும் நான் வருஷப்படுத்துகிறேன். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார், மாற மாட்டார். உங்கள் ராசியில் இருந்தால் தான் மகர ராசி. குரு எங்கே சார் இருக்கக்கூடாது அப்படின்னா, குரு வந்து மேக்சிமம் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, துலாமல் கூட இருக்கலாம். குரு வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, அடுத்து கண்ணியில் இருக்கக்கூடாது. சரியா? ரிஷபம் கண்ணியில் குரு இல்லாமல் இருந்ததுன்னா அது நல்ல ஜாதகம். அடுத்து வந்து சுக்கிரன் கடகம் சிம்மத்தில் இருக்கவே கூடாது. புதன் மேசம், விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா இறை அருள் உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து சந்திரன் அன்னை ஆதிபராசக்தி வடிவமாக இருக்கிறா. அம்மனுடைய அருள் உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா மனிதர்களுக்குமே எல்லா தெய்வத்தோட அருள் இருக்காது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தோட அருள் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டியூன் பண்ணி விடணும். அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை நம்ம டியூன் பண்ணி விட்டோம்னா அந்த குறிப்பிட்ட தெய்வத்தோட சக்தி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சில தெய்வத்தை மட்டும் தான் கும்பிடுவாங்க.
எல்லா ஊருக்குமே போக மாட்டாங்க, ஊராலாம் போக மாட்டாங்க. சில பேர் வந்து சில தெய்வத்தை மட்டும் அப்படியே கும்பிடுவாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து வைத்தமாநிதி பெருமாள் அந்த அந்த திருத்தலம் வந்து ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்குது. ஆழ்வார் திருநெல்வேலியிலேருந்து பால்குளம் போகிற பாதையில் இருக்குது. எங்கன்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது. அது வந்து ஒரு வைஷ்ணவ தலம், 108 ஸ்தலத்தில் முக்கியமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் பெரிய கோயில், அது கோயில் சரி பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டின கோயில், பெரிய கோயில் தான், கிராமப்புறமான கோயில், ரொம்ப ஆச்சாரமான கோயில். வைத்தமாநிதி பெருமாள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அங்கே போகணும். சரியா, முக்கியமான பெருமாள். செவ்வாய் திருத்தலமாகவும் இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் அங்கே போகலாம். அங்கே வந்து இன்னொரு கோயில் இருக்குது பக்கத்தில், ஆழ்வார் திருநகரில் நம்மாழ்வார் கோயிலும் இருக்குது, நம்மாழ்வார் சன்னதியும் இருக்குது. அது குருஸ்தலமாக இருக்குது. ஆதிநாத பெருமாள், மூலவர் வந்து ஆதிநாத பெருமாள், நம்மாழ்வார் வந்து அங்கே இருக்கிறார், குருஸ்தலமாக இருக்கிறாரு. புத்திரப்பாக்கியம் வேணுங்க அங்கே போகலாம். ஸோ இந்த 2 கோயிலுமே போகலாம். ஒன்று குருஸ்தலம், ஒன்று வந்து செவ்வாஸ்தலம். நான் சொல்ல வந்த காரியம் எதுக்கு, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போன புரட்டாசி மாதம் போகும்போது புதன்கிழமை போனேன். பெருமாளுக்கு உகந்த நாள் போகும்போது அங்கே உள்ள பெருமாள்கிட்ட சொன்னேன், நான் ஒரு ஜோதிடருங்க, சேனலில் வச்சுருக்கிறேன் யூடியூப்பு அப்படின்போது அவர் சொன்னார், எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. நாங்கள் ஜோசியமெல்லாம் பார்க்க மாட்டோம், வேறு எந்த கோயிலுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு ஒரே ஒன்று பெருமாள் மட்டும்தான் அப்படின்ட்டார். அங்கே பெருமாள் வந்து வைத்தமாநிதி பெருமாள் சைன கோலத்தில் அப்படியே படுத்துருக்கிறார். இவர் தாங்க எங்களுக்கு எல்லாமே, வேறு எங்கேயுமே போக மாட்டோம், நாங்கள் எதையும் பார்க்கவும் மாட்டோம் அப்படின்ட்டார். ஜோதிடம்னு ஒன்று இருக்கா, நவக்கிரகங்கள் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரே தெய்வம் தான், அந்த வைத்தமாநிதி பெருமாள் மட்டும்தான். வைத்தமாநிதி பெருமாள் அவர் வந்து எதுக்கு அவர் பேருக்கு அந்த பேர் வச்சுன்னா, குபேரனோட பணத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு. சரியா, அதனால் அங்கே ஒரு விசேஷம் இருக்குது. தீபாவளி அன்றைக்கி எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க. சரி, அது ஒரு விசேஷம் இருக்குது அங்கே. எல்லாத்துக்கும் தீபாவளி அன்றைக்கி அங்கே போனோம்னா எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்களா, அப்போ ஒரு அங்கே ஒரு வைபவம் இருக்குது. அதான் வைத்தமாநிதி, அதாவது அந்த நிதியை, பெரிய நிதியை வந்து அவர் வச்சுருந்தாராம், குபேரனுடைய நிதியை. ஸோ அப்பேற்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த கோயில் குருக்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குனது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து ஒரே தெய்வத்தை தான் கும்பிடுவாங்க, ஒரே தெய்வம் தான், வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க. அப்பேற்பட்டவர்களும் இருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க ஆதிபராசக்தியை கும்பிடலாம். ஆதிபராசக்தியோட அருள் அப்படியே நிற்கும். குரு வளர்த்தவர்களுக்கு வந்து சித்தர்களுடைய அருள் இருக்கும். சரியா, சித்தர்களுடைய அருள் இருக்கும், சிவனுடைய அருள் இருக்கும். சிவனே சித்தம் தானே, சித்தம் இல்லாமல் எனக்கு சிவமயமே, சித்தனே சிவன் தான். குரு வளர்த்தவர்களுக்கு சித்தருடைய அருள் இருக்கும். அதுபோக திருவோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தங்களுக்கு வந்து சித்தர்கள் இருக்கிறாங்க. அதை வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உத்திராடத்துக்கு கொங்கணவர சித்தர், திருவோணத்துக்கு வந்து கரூரார் நினைக்கிறேன், அவிட்டத்துக்கு வந்து திருமூலர். சரியா, இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா, கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கு இருக்குது. நான் 27 நட்சத்திரத்துக்கும் நான் தெரியும் எனக்கு. இருந்தாலும் இதை நான் கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவர்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 8807457629 இந்த நம்பருக்கு என் நட்சத்திரத்துக்குடைய சித்தரை அனுப்புங்க சார் அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஃபோட்டோவை அனுப்புவேன், நட்சத்திரத்துக்குள்ள மந்திரத்தையும் அனுப்புவேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். படித்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். நட்சத்திரம் தாங்க முக்கியம், நட்சத்திரத்துலேருந்து தான் தசாபுத்தி ஆரம்பிக்குது. சரியா, ஸோ நட்சத்திரத்தின்படி உள்ள அந்த காயத்ரி மந்திரத்தை படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பர்சனலாக அனுப்புவேன். சரியா, ஃப்ரீயாக தான், நம்ம எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். 8807457629. அடுத்து வந்து இந்த 4 கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா தெய்வ அருள் உங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தின்படி, இதை யாராலும் மாற்ற முடியாது. சரியா, உள்ளது பிராப்தம், விதியின்படி இந்த கிரக நிலைகள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட தெய்வம் இருக்குது. சரி, இது போக நடைமுறையில் நம்ம வீட்டில் சில அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரியா, வீட்டுக்கு வந்திருக்கிறோம், தனிப்பட்ட ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லைக் பண்ணுங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தகவலில் போடுங்க, உங்கள் குலசாமி பேரை போடுங்க. சரியா, குலசாமியோ இஷ்டசாமியோ காவல் தெய்வத்தையோ போடுங்க. நான் தெய்வம் தான் சொல்கிறேன், அது எந்த தெய்வமாகவும் இருக்கலாம். உங்கள் கூட வருது உங்கள் குல தெய்வமாகவும் இருக்கலாம், இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம். அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். குலதெய்வம்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும், இஷ்ட தெய்வம்னா 9ஆம் இடத்தை பார்த்து சொல்லணும், காவல் தெய்வம்னா 2ஆம் இடம் 4ஆம் இடம். ஸோ இந்த 2, 4, 5, 9 எந்த ஸ்தானம் வளர்த்து, எந்த அதிபதி வளர்த்து சுபத்தொடர்பில் அதிகமாக இருக்கிறாரோ அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக அவங்க கூட இருக்கும். அது குலதெய்வமாகவும் இருக்கலாம், இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம், காவல் தெய்வமாக இருக்கலாம். வாட் எவர் மேபி, தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா இந்த சங்கல்பம்லாம் இருக்கும், இந்த திருக்குடல் இருக்கும். சரியா, அந்த என்ன திருக்குடலுங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். அது பொதுவாக உங்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரம் இருக்குது, கடாட்சியம் இருக்குன்னா நீங்கள் காலையில் வெள்ளனை எந்திரிச்சிருவீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவீங்க. பிரம்ம முகூர்த்தம்னா 4 to 6 அதில் எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்நேரம் என்ன பண்ணணும்னா
பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறவங்க வந்து உத்திராட மகர ராசிக்குள்ளே வீர கணபதியை நினைக்கணும். எந்திரிச்சிட்டு வீர கணபதியை நினச்சிட்டு மற்ற காரியத்தை பண்ணுங்கள். ஓம் வீர கணபதியை நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு உங்கள் காரியத்தை செய்யுங்க. அதுபோல் அந்த நேரத்தில் உங்கள் காதில் ஒரு சில சத்தங்கள் கேட்கணும். கோயில் மணி ஓசை, சர்ச்சு மணி, இல்லைன்னா மாஸ்கில் துபா ஊதுறது, எல்லாம் ஒரு தெய்வ நம்பிக்கை தானே, ஒரு நல்ல சகுனம் தான் அதெல்லாம். இது மாதிரி சத்தங்கள் கேட்கணும். இல்லைனா பறவைகள் சத்தம், இல்லைனா பக்தி பாடல்கள் சத்தம், ஏதோ ஒரு நல்ல சத்தம், காதுக்கு இனிமையான நாதஸ்வர ஓசை, ஏதோ காதுக்கு இனிமையான ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு ஒலி கேட்டுச்சு, சங்குழி கேட்குது, பக்கத்தில் இருக்கிற மில்லு ஃபேக்ட்ரியிலேருந்து சங்கு ஒலி கேட்குது, இதெல்லாம் நல்ல சகுனம். 4 to 6 எந்திக்கிறவங்களுக்கு இது மாதிரி சங்கல்பம், இது மாதிரி சமிக்கைகள் கிடச்சிச்சின்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். இருப்பினும் நீங்கள் காலையில் எந்திக்கும் போது வீர கணபதியை கண்டிப்பாக நினச்சிக்கோங்க, மனதால் நினச்சிக்கோங்க. வீர கணபதியை போற்றின்னு ஒரு 11 தடவை சொல்லுங்கள். இன்னொன்று சொல்கிறேன், அன்றைக்கி பொழுது நல்லா இருக்கணும், திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கடைசியாக சொல்கிறேன் நான். சரியா, நான் கடைசியாக சொல்கிறேன், அதை வந்து கடைசி கொண்டு வரேன். இப்போதைக்கு அதை வேண்டாம், அதை கடைசியாக சொல்கிறேன். திருஷ்டியை பற்றி கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா தெய்வத்தை பற்றி பேசுவோம். தெய்வத்தை பற்றி பேசும்போது திருஷ்டியை பற்றி பேசக்கூடாது. திருஷ்டிங்கிறது துர்சக்தி. இப்போ நம்ம வந்து தெய்வ சக்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். எதுவுமே ஒரு ஆர்டராகவே கொண்டு வருவோம். அடுத்து வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லிட்டேன் நான், சங்கூலி. அடுத்து வந்து காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும். சூரிய நமஸ்காரம்னா 6:30 மணிக்கு மேலே தான் சூரியன் வருவார். பொதுவாக 6:30 மணி ஆயிரும். காலையில் குளித்து முடிச்சுட்டு 6:30 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பூஜை ரூமுக்கு வரணும். சூரிய நமஸ்காரம் பண்ணால் வரக்கூடாது. ஏன்னா சூரிய ஒளி உடம்புல பட்டால் தான் பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு தகுதி. ஏன்னா சூரியன் தான் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறாரு. கோயில் கோபுரத்துக்கும் சரி, கோயில் கருவறைக்கும் சரி, கோயில் கொடிமரத்துக்கும் சரி ஒளியை கொடுக்குறவர் அவர் தான். அந்த கொடிமரத்தின் வழியாக தான் உள்ளே வந்து சக்தி போகுது. கோபுர கலசத்தின் வழியாக தான் சூரிய ஒளி உள்ளே போய் கர்ப்பகிரகத்துக்கு ஒளி கொடுக்குது. ஸோ சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பூஜை ரூமுக்கு போகணும். சார் நான் காலையில் 5 மணிக்கு சாமி கும்பிட்டு கோயில் வேலைக்கு வெட்டிக்கு போயிடுவேன் சார், தொழிலுக்கு போயிடுவேங்கிறவங்க போங்க. ஆனால் இடையில ஒரு தடவை சூரியனை கும்பிட்டுக்கோங்க. எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். இன்னும் சில பேர் காலையில் வெள்ளனே போயிடுவாங்க, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வேலை வெட்டிக்கு போயிடுவாங்க. பால் கடை வச்சிருக்கிறவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்க, காப்பி கடை வச்சிருக்கவங்களாம் வெள்ளனே போயிடுவாங்க. ஏன்னா கடையை திறக்கணும்ல 4 மணிக்கு போய். இவர் 7 மணிக்கு போய் கடையை திறந்தாருன்னா எல்லாம் வேறு கடைக்கு போயிடுவாங்க. எதுக்கு சொல்ல வரனா, நமக்கு தொழில் முக்கியம், செய்யும் தொழிலே முக்கியம்னு இருக்கேன். சரியா, அதுலேயும் ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்குறான். நீ எந்த தொழில் அக்கறையை செய்கிற அங்கே தான்ப்பா தெய்வம் இருக்காரு, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்களாம் அப்போனா நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டு போயிருங்க. வீட்டில் இருக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தெய்வத்தை கும்பிடுங்க. அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்குள்ளே வர்றீங்க, மாடியில் கும்பிட்டுட்டு கீழே வீட்டுக்கு நோக்கி வர்றீங்க. அந்நேரம் ஒரு நல்ல நறுமணம் உங்களுக்கு வருது, ஒரு மல்லிகைப்பூ வாடை வருது, இல்லைன்னா ஒரு பக்தி வாடை வருது, மனசுக்கு பிடித்த ஒரு சுகந்தமான வாடை நீங்கள் உணர்றீங்க. அப்போ தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். சரியா, தெய்வம் உங்கள் கூட உங்கள் கூட இருக்குது, நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது, பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது வெளியே பசுமாடு கத்துது, பசுமாடு அம்மானு சத்தம் போடுது. அதுபோக நாய்க்கள் குறைக்கிறது. நாய்க்கள் வந்து செல்லமாக குறைக்கும். நாய்களுக்கு வந்து தெய்வம் தெரியும், நாய்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், தெய்வம் தெரியும், பேய் பிசாசு எல்லாமே தெரியும். சில அசுப சக்தியும் நாய்களுக்கு தெரியும். ஸோ நாய்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், எல்லாத்தையும் உணரும் நாய்கள், மோப்பம் பிடிக்கும். ஸோ நாய்கள் வந்து செல்லமாக வீட்டுக்கு முன்னாடி குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது, தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுபோக வந்து அந்நேரம் யாசகர், நீங்கள் பூஜை பண்ணுற நேரம் 8 மணிக்கு பூஜை ரூமில் இருக்கிறீங்க, அந்நேரம் வீட்டுக்கு முன்னாடி யாசகர் வந்து, யாசகர்னா யார், ஒரு பிச்சை எடுக்கிறவர், ஒரு யாசகர், ஒரு துறவி, ஒரு சன்னியாசி வந்து வீட்டில் வந்து யாசகம் கேட்குறாரு அப்படின்னா தெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டை நோக்கி வருதுன்னு அர்த்தம். இது அடிக்கிறது நடக்குன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். சரியா, இந்த சம்பவங்கள் அடிக்கடி தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குதுன்னா தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அந்நேரம் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லி அவங்களுக்கு எதனாச்சும் போட சொல்லுங்கள். நீங்கள் பூஜை ரூமில் இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு காசோ பணமோ இல்லைனா சாப்பாடோ கொடுக்கலாம். அடுத்து வந்து உங்கள் வீட்டில் செடி கொடியில் பூக்கள் நல்லா மலர்ந்துச்சுன்னா தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, நம்ம செடி கொடி வச்சுருப்போம். செம்பருத்தி பூ நல்லா மலர்ந்துச்சுன்னா முருகப்பெருமானுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். மருதாணி செடி நல்லா இலை விட்டு பூத்து குலுங்குச்சுன்னா மகாலட்சுமி இருக்கிறாருன்னு அர்த்தம். துளசி நல்லபடியாக வருது, வாடாமல் துளசியில் பசைன்னு வருதுன்னா பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். ஓமவழி செடி வருதுன்னா மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம். வேப்ப மரம், வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அன்னி ஆதிபராசக்தி உங்கள் வீட்டில் அருள் புரிகிறான்னு அர்த்தம். ஸோ வீட்டை சுற்றி இருக்கிற பூச்செடிகள், மரங்கள், இலைகள் பச்சை பசேன்னு இருக்குது, நல்லா இருக்குன்னா உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குது, அதை நீங்கள் வந்து உணர்ந்துக்கலாம். அதுபோக வீட்டில் எப்போயுமே உப்பும் அரிசியும் தீர்ந்து போகக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். வீட்டில் உப்பையும் அரிசியும் தீர விடாதீங்க, உப்பு ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, உப்பில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. உப்பை யாரும் கடன் கொடுக்காதீங்க, பெத்த பிள்ளையாக கேட்டாலும் கடன் கொடுக்காதீங்க. அதுபோல் அரிசியை வந்து 6 மணிக்கு மேலே கடன் கொடுக்காதீங்க. வீட்டில் உப்பும் அரிசியும் எப்பயும் இருக்க வேண்டும்.
அதுபோக உங்கள் வீட்டில் எப்பயுமே அழுக்கு துணி இருக்கக்கூடாது. அழுக்கு துணி இருந்ததுன்னா அதை அலசி போட்டுருங்க. கந்தலானாலும் கசக்கி கட்டு. அழுக்கு துணியை கசக்கி வச்சுருங்க. துணிமணியில் மடித்து ஓரமாக வச்சுருங்க. அதை மடித்து வச்சிடணும். சரியா? அது ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமாக மடித்து வச்சிட்டிங்கன்னா தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக நிற்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதுபோல் உங்கள் வீட்டில் போர்வெல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது உவர்ப்பு இல்லாமல் இருக்கணும். போர்வெல் தண்ணி சிவப்பாக இருக்கணும், சுவையாக இருக்கணும். யார் வீட்டில் போர்வெல் தண்ணி சுவையாக இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் இருக்குது. பூமி தாயோட அருள் இருக்குது. அந்த மகாலட்சுமி அப்படியே வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கிறா. தண்ணியில் தாங்க ரொம்ப முக்கியம். தண்ணி மஞ்சள் ரெண்டுமே வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது. எந்த தோஷமாக இருந்தாலும் தண்ணி மஞ்சள் தோஷத்தை நிவர்த்திடும். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி. சரியா? தண்ணிக்கும் மஞ்சளுக்கும் அந்த இது இருக்குது. அதனால தான் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. திருவிழாட்டையோ மற்ற நேரம் எதாக இருந்தாலும் மஞ்சள் தண்ணி ஊற்றிடுவாங்க. எல்லா தோஷம் எல்லாமே கண் எரிச்சல் திருஷ்டி எல்லாமே போயிடும். ஸோ உங்கள் வீட்டு போர்வெல் இதில் வந்து நல்ல தண்ணி வருது, தண்ணி வந்து டேஸ்ட்டாக இருக்குது, ஓர்ப்பு இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். சார் எங்கள் வீட்டில் தண்ணியில் வந்து ஓர்ப்பாக இருக்குது சார், தண்ணி உப்பு கரிக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, டேங்கில் தானே ஏறுது, வாட்டர் டேங்கில் ஏறி தானே கீழே வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் போல் மஞ்சள் எடுத்து போட்டு விட்ருங்க. ஒரு சிட்டிகை ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சளை அந்த வாட்டர் டேங்கில் போட்டு விட்ருங்க. சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா மாதத்துக்கு 2 நாள் அந்த வாட்டர் டேங்க் மூடியை லைட்டாக திறந்து போட்டு விட்ருங்க. சரியா? இல்லைனா மஞ்சளை ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டு விட்ருங்க. அது சாம் கரைஞ்சிட்டு இருக்கும். அது பண்ணிடலாம். அதான் ஈஸி. மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணிடலாம். கிருமி நாசினி கூட. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. உள்ள கிருமி இருந்தாலும் எடுத்துரும். ஒரு மங்களகரமாகவும் இருக்கும். எல்லாம் மனிதனாக பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். சரியா? அடுத்து வந்து தண்ணி வந்து சுத்தமாயிரும். அந்த தண்ணியில் வந்து மகாலட்சுமியோட அருக்கரம் இருக்கும். அடுத்து வந்து சில நேரங்களில் வந்து உங்கள் செயல்பாடுகளில் வந்து ஆரம்பகட்ட செயல்பாடுகளே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பகட்ட செயல்பாடுகள் காலையில் வீட்டு விட்டு கிளம்புறீங்க, 11 to 12க்குள்ளேயே உங்களுக்கு வந்து சில நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதைத்தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அபிஜித் யோகம்னு சொல்லியிருந்தேன். அபிஜித் முகூர்த்தம் வந்து இந்த 11 to 12 தான். இந்த 11 to 12க்குள்ளேயே சில காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது, நல்ல தகவல் காதுக்கு வருது, நம்ம அன்றைக்கி போன காரியம் நல்லபடியாக முடியுதுன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதை நான் போன வீடியோவில் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன். நான் சொல்லுவேன், ஆனால் சில நேரம் மறந்துடுவேன். அந்த வீடியோவை பாருங்கள். அபிஜித் யோகம்னு சொல்லியிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வரும் அபிஜித் யோகம்னு ஒரு தலைப்பு போட்டு போன வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த 11 to 12 எந்தெந்த ஓரை வரும், அது எந்தெந்த ஓரைக்கு என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை கூட நிறைய பேர் சார் நீங்கள் கம்மியாக சொல்லியிருக்கிறீங்க, கூடுதலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்த வருகின்ற வீடியோவில் வேணால் கூடுதல் தகவலோடு சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? அந்த காரியத்தில் அந்த நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அவ்வளோதான். சில பேருக்கு எல்லாத்துக்கும் எங்கே பிரச்சனைனா இங்கே தான் பிரச்சனை. சில பேருக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு சில காரியங்களில் சில நேரங்களில் செய்யாமல் தவறி செஞ்சுருவாங்க. எந்த காரியத்தை எப்போ செய்யணும்னு தெரியாமல் தவறி செஞ்சுருவாங்க. அதனால் பிரச்சனை வரும். எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நேரங்காலம் பார்த்து செஞ்சுட்டோம்னா அதில் பிரச்சனை வராது. நோயாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம், இல்லைனா வேலை விஷயமாக போகிறோம், ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறோம், ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறோம், யாரை பார்க்க போனாலும் சரி, அந்த குறிப்பிட்ட ஓரை அதுக்குன்னு சம்மந்தப்பட்ட ஓரையில் அந்த அபிஜித் ஓரையில் நம்ம போயிட்டோம்னா அந்த காரியம் 100க்கு 100 சக்ஸஸாக முடியும். ஸோ உங்களுக்கு அந்த 11 to 12க்குள்ளே ஆரம்பகட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தியை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கா, உங்கள் கூட இருக்கான்னு அர்த்தம். ஆந்தியை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. கிராமப்புறத்தில் பார்க்கலாம், மலைப்பாங்கான இடத்துல பார்க்கலாம். இந்த ஆந்தை படத்தை கூட வீட்டில் வாங்கி வைக்கலாம். ஆந்தி சிலையை கூட ஷோகேஸில் வைக்கலாம். வீட்டில் வைக்கிறதுக்குன்னு ஒரு 5 பொருட்கள் இருக்குது. அதை வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நான் மிக்ஸ் பண்ணலை. ஆனால் நிஜமாகவே ஆந்தியை பார்த்தீங்கன்னா நல்ல யோகம். சரியா? அருமையான யோகம். தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது. எப்படியோ ஒரு தடவைனாச்சும் ஆந்தியை பார்க்கணும். ஆந்தியை பார்க்குறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமியோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனால் பகலில் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. ஒரு விடியல் பொழுது தான் தெரியும். மற்ற நேரம் எங்கேனாச்சும் போய் அடைஞ்சிரும். சரியா? ஸோ ஆந்தியை பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான நிகழ்வு. அன்னை மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமியோட வாகனமே வந்து ஆந்தை தான். முருகனுக்கு மயில் மாதிரி மகாலட்சுமிக்கு வாகனம் வந்து ஆந்தை தான். அடுத்து வந்து வீட்டில் எப்போயுமே பசி பட்டினின்னு இருக்கக்கூடாது. பிள்ளைகள் வந்து அம்மா பசிக்குது, சோறு போடு, சோறு பொங்கு, பசிக்குது, சாப்பாடு இல்லை, அப்படி இப்படின்னு அறிகுறிப்படுத்தக்கூடாது. வீட்டில் எப்போயுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கணும், தேவைக்கு இருக்கணும். சரி? அந்த நிலைமையை வந்து தாய்மார்கள் உண்டாக்கணும். அதுவும் இரவில் சாப்பாடு இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருங்க, மிச்சமாக போட்டுறாதீங்க. இதெல்லாம் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் தெய்வம் தங்கிடும். தெய்வம் வீட்டுக்கு வர்றது முக்கியம் கிடையாது. தெய்வத்தை வீட்டோடு நம்ம வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். சரியா? அதை வந்து ரீட்டைன் பண்ணணும், அதை வீட்டில் உட்கார வைக்கணும். அதுபோக வந்து வீட்டில் வந்து நைட்டில் சாப்பிட்ட பொருட்களை கழுவி வச்சுருங்க. வாஷ் பேஷனில் வந்து பாத்திரத்தை அப்படியே போட்டுறாதீங்க, எச்சி பாத்திரத்தை போட்டுறாதீங்க, அதை கழுவி வச்சுருங்க. கழுவி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்கும். அதுபோல் வீட்டில் மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிடலாம், நாள் கிழமை பார்த்து சாப்பிடணும்.
உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்கணும் அந்த கிழமையில் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக பொதுவாக வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, சனி, செவ்வாய், வெள்ளி, வியாழன் சாப்பிடக்கூடாது. செவ்வாய், வெள்ளி, வியாழன் சாப்பிடக்கூடாது. மற்ற நாட்கள் சாப்பிட்லாம். இதில் வந்து சில பேருக்கு குரு திசை நடக்கும். மகர ராசியில் இப்போ மத்தியமாக இதில் குரு திசை நடக்கும். குரு திசை நடக்கிறவங்க வேலைக்கிழமை சாப்பிடாதீங்க. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமை சாப்பிடவே கூடாது. முட்டையாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாமல் இருக்கிறவங்க மகர ராசியில் பிறந்த தவ புருஷர்கள். சரியா? மகர ராசியில் பிறந்ததுக்கு நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன்னு சட்டை காலரை தூக்கி விட்டுக்கலாம். சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. முட்டை கூட சாப்பிடக்கூடாது. சரியா? சில பேர் முட்டையை வெஜிடேரியனில் சேர்த்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி சனிக்கிழமை நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சார், நான்வெஜ் எதுவும் தொட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க, சனிக்கிழமை சிகரெட் கிடையாது, நான்வெஜ் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, இது 3 இல்லாமல் இருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே மகா புருஷர்கள். மகர ராசியில் பிறப்பதற்கு மகத்துவமானவர்கள். சரியா? கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் மகான்கள் ஆயிடுவாங்க அடுத்த பிறவியில். மகான்கள் மாதம். ஏன்னா அந்த ராசி ஜென்மாதியோடைய அணுக்கம் அப்படியே கிடைக்கும். அந்த சனிக்கிழமையோட வைப்ரேஷன் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா? அந்த வைப்ரேஷன் அப்படியே வாரம், வருடம், யுகம் அப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு 18 வாரம் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமை நான்வெஜ் இல்லை, ஆல்கஹால் இல்லை, சிகரெட் இல்லை, 3ஐயும் விட்டுட்டு ஒரு 18 வாரம் இருந்து பாருங்கள். 19 வாரம் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் ஜோசியரை பார்க்க வேண்டாம், கோயில் குளத்துக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம். முடிஞ்சதுன்னா செய்யுங்க. அதெல்லாம் அதுக்கடுத்த நிலை. இது வந்து தன்னையே உருவாக்கிறது. சரியா? கட்டுப்பாடு. சரியா? அடக்கம், ஒரு ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் சொன்ன மாதிரி இதை கடைப்பிடிங்களேன். ஒரு 18 வாரம் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக 19 வாரம் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதுக்கு பின்னாடி என்கிட்ட நீங்கள் பேசுங்க. ஃபோனில் கூட சொல்லலாம், இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடலாம். வீட்டில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த தசாபுத்தி நடக்கிறவங்க அந்த கிழமையில் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் வயசில் செவ்வாய் திசை நடக்கும், செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து ராகு திசை நடக்கும், வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது. குரு திசை நடக்கும், வேலைக்கிழமை சாப்பிடக்கூடாது. சனிமகா திசை நடக்கும், சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது. புதன் திசை நடக்கும், புதன்கிழமை சாப்பிடக்கூடாது. கேது திசை நடக்கிறவங்க கேது எங்கே இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. கேது திசையெல்லாம் வயசான ஆளுக்கு தான் வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வரும். உத்திராடம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசான காலத்தில் தான் வரும். சரியா? உத்திராடம் திருவோணத்துக்குலாம் ரொம்ப வயசாயிரும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முக்கியமானது வந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை. இந்த 5 திசை தான் வந்து மகர ராசிக்கு வந்து மெயினாக இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களும் 5 திசைக்குள்ளே தான் இருப்பாங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ராகு திசையில் தான் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா குரு திசை, சனி திசை தான் அதிகமாக இருப்பாங்க. குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 3 திசையில் இருக்கிறவங்க தான் வீடியோ அதிகமாக பார்ப்பாங்க, ராசி பலன்கள்லாம். சிகரெட் குடிக்காதீங்க, தயவுசெய்து வீட்டுக்குள்ளே சாப்பிடாதீங்க. சாப்பிடாதான் மாடிக்கு போயிருங்க, காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே போயிருங்க. வீட்டுக்குள்ளே வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது. அடுத்து வீட்டில் எப்போயுமே பழங்கள் இருக்கணும். பழங்கள், காய்கறிகள் இருக்கணும். குறிப்பாக பழங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கணும். குறிப்பாக ராஜகனி, எலுமிச்சம்பழம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை ரூமில் வச்சு கும்பிடணும் நீங்கள். சரியா? எலுமிச்சம்பழத்தை வந்து செவ்வாய் வெள்ளிக்கு வச்சு கும்பிடணும். செவ்வாய் வெள்ளிக்கு எலுமிச்சம்பழத்தை மாற்றணும். சரியா? பூஜை ரூமில் வச்சு அதை மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதை எடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எக்காரம் முன்னிட்டும் அதில் உப்பு போடாதீங்க. சரியா? எலுமிச்சம்பழத்தில் இனிப்பு போட்டு தான் சாப்பிடணும். எலுமிச்சம்பழத்தில் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. ஜூஸ் போடும்போது எலுமிச்சம்பழத்தில் இனிப்பு போட்டு சாப்பிடுங்க. நல்ல இது பறக்கப்படுது. உப்பு போடாதீங்க. எலுமிச்சம்பழத்தை வந்து சாதம் பண்ணி சாப்பிடலாம். சரியா? ஊறுகாலாம் போடாதீங்க, நாள் படம் ஆயிரும். அதை வந்து அன்றைக்கே காலி பண்ணிடணும். சரியா? பூஜையில் வச்ச எலுமிச்சம்பழத்தை எடுத்து அன்றைக்கே காலி பண்ணிடணும். அது வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வீட்டில் வந்து 5 வயது பெண் குழந்தைகளுடைய நடமாட்டம் இருக்கணும். தெய்வம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். 5 வயது பெண் குழந்தைங்க வீட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா தெய்வம் அவங்க வீட்டில் இருக்கும். அதுபோல் அந்த குழந்தை காலில் கொலுசு இருக்கணும். கொலுசு கட்டிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த கொலுசு சத்தத்தில் தெய்வம் தன்னை மறந்து வீட்டில் உட்காந்துரும், வீட்டிலே குடியிருக்கும். அதுபோல் வீட்டு பெண்கள் கொலுசு போடணும். பெண்கள் வந்து கொலுசு போடணும். சரியா? கொலுசு போடணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் போட மாட்டேங்கிறாங்க. சரியா? அது ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அது ரைட்டு, அது உங்கள் சாய்ஸு, உங்கள் விருப்பம். அதுக்குள்ளே வர விருப்பப்படலை. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வீட்டில் இருக்க பெண்கள் கொலுசு போட்டுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொலுசு சத்தத்துக்கு எல்லாமே அடங்கும். சரியா? அந்த காலத்திலலாம் இரவில் கொலுசு சத்தம் கேட்குது, சலங்க சத்தம் கேட்குதுன்னா சாமி வருதுன்னு அர்த்தம். ஊருக்குள்ளே சாமியும் உலா வருது, அம்மன் வரா, தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, தூங்கினப்போ நைட்டில் கொலுசு சத்தம் கடிச்சு, என் தலைமாட்டில் நின்று யாரோ சல்னு கால் சத்தம் கடிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நேரம் தெய்வம் வந்து பார்த்துட்டு போகுதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே போகுது. வரும், கண்டிப்பாக வரும். நான்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கெட்ட சக்தியும் உணர்ந்துருக்கிறேன், தெய்வ சக்தியும் உணர்ந்துருக்கிறேன். சரியா? அதெல்லாம் சொல்ல முடியாது. கண்ணால் உணர்ந்துருக்கிறேன், கெட்ட சக்தியும் உணர்ந்துருக்கிறேன். அதை பற்றி சொன்னோம்னா வீடியோவில் அதிகமாக போயிடும். ஸோ அந்த சக்தி இருக்குது. ஸோ அந்த நல்ல சக்தி, தெய்வ சக்தி வந்து கொலுசு சத்தம் கேட்குன்னா அங்கே தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் பெண்கள் கொலுசு போட்டுக்கிறது வந்து வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாக்கும். கொலுசு போட்டுக்கிட்டிங்கன்னா தெய்வம் வந்து இப்படியே வீட்டில் பரிபூர்ணமாக தங்கிடும்.
அடுத்து வந்து வீட்டில் காலையில் பெண்கள் எந்திக்கிறீங்க, எந்திரிச்சு வந்து வாசல் தொளிக்கிறீங்க. வாசல் தொளிக்கும் போது சாணத்தை போட்டு தொளிங்க. சாணத்தை போட்டு தெளிச்சிட்டு சாணத்தில் பூசணிப்பு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் கிராமத்தில் தான் சாத்தியப்படும். ஏன்னா கிராமத்தில் தான் மாடுகள் இருக்கும், அங்கே தான் சாணம் கிடைக்கும். சிட்டியில் சாத்தியப்படாது. அது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக சாத்தியப்படாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா பஞ்சகவியம் வாங்கி ஒரு சொட்டு ஊற்றிருங்க. இல்லைனா பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் பஞ்சகவியம் பன்னீர் வச்சுக்கோங்க. பன்னீர் வீட்டில் இருக்கணும், எப்போயுமே வீட்டில் இருக்கணும். பன்னீர் பாட்டில் பஞ்சகவியம். அது என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சொட்டு அதில் ஊற்றிடுங்க. சரியா? தண்ணியில் ஊற்றிட்டு அந்த தண்ணியை நீங்கள் நடவாசலில் தெளிச்சிருங்க. அந்த நடவாசலில் பெண்கள் தெளிக்கும் போது மாட்டு சத்தம் கேட்குது, பசுமாடு சத்தம் அம்மான் அப்படின்னு கேட்குதுன்னா கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர தயாராக இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் கழுது சத்தமும் கேட்குது. கழுது சத்தத்தை இப்போ பார்க்க முடியாது. கழுதையே பார்க்க முடியல. கழுதுன்னு ஒரு உயிரினம் இருக்கான்னு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு 10 வயசு பையன் 15 வயசு பையனுக்கு கழுதை என்னென்னா அவன் ஃபோட்டோவை தான் காட்டுவான், புக்கில் உள்ள படத்தை தான் காட்டுவான், டாங்கின்னு காட்டுவான். இல்லையே அவன் கழுதையை நேரில் பார்த்துருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கழுதைகள் நடமாட்டம் குறைஞ்சி போச்சு. கழுதையே இல்லை. சென்னையிலலாம் எனக்கு தெரிஞ்சு டீனர்லாம் கழுதை இருக்காது. சரியா? கழுதையே பார்க்க முடியாது. கிராமத்திலே பார்க்க முடியலையே, மதுரையிலே கழுதையை பார்க்க முடியலையே. சரியா? அதெல்லாம் அந்த தொழில் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு போகிறதுனால கழுதையை எல்லோரும் விட்டுட்டாங்க. சரியா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க கழுதை அவன் கிடக்கான் கழுதை அப்படிம்பாங்க, கழுதை பையா அப்படிம்பாங்க. ஆனால் கழுதை வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான மிருகம். அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க கடையிலலாம், என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் கழுதை படம் தான் இருக்கும். ஸோ கழுதை வந்து ஒரு யோகமானது. ஒரு விஷயத்தை நினைக்கும் போது கழுதை கச்சிச்சுன்னா அந்த விஷயம் நடக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி கழுதை சத்தம் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அருள் கூட இருக்குன்னு அர்த்தம். சரி சார், எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம். வீட்டை எந்திரிச்சிட்டோம், குளிச்சிட்டோம், சாமி கும்பிட்டுட்டோம், வீட்டு விட்டு கிளம்புறோம். எப்போயுமே வீட்டு விட்டு கிளம்பும்போது நெத்தியில் சின்னங்கள் இருக்கணும். ஆண்கள் விபூதி பூசிக்கலாம், மஞ்சள் பூசிக்கலாம், சந்தனம் வச்சுக்கலாம். பெண்கள் குங்குமம் வச்சுக்கலாம். சரியா? பெண்களை விபூதி பூசிக்கலாம். வெறும் நெற்றியோடு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. நெற்றியில் வந்து அந்த சின்னங்கள் இருக்கணும். சின்னத்தோடு போகிறீங்க, போகும்போது வந்து மயில், குயில், கிளி, மைனா இந்த பறவைகள் சத்தம் கேட்குது. இல்லைன்னா அந்த பறவைகளை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது. ஏன்னா அந்த பறவைகள் வந்து பேசுமாம். அது எல்லா நேரம் பேசாது, சில நேரங்கள் பேசும். அதை தான் பட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறாங்க. பறவைகளுக்கு எல்லாமே தெரியும். இந்த பூமியில் என்னென்ன நடக்க போகுது, எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும், எப்போ வெள்ளம் வரும், அந்த பறவைகள் இருக்கிற ஏரியா சுற்றி என்ன சம்பவங்கள் நடக்கும், இதெல்லாம் வந்து பறவைகளுக்கு தெரிஞ்சிடும். அந்த பறவைகள் ஒரு மனிதன் போகும்போது சில சமிக்கைகள் சத்தங்கள் போட்டுச்சுன்னா, அப்பா இவன் நல்லவன் ஒருத்தன் போகிறான்ப்பா, ஏதோ ஓரளவுக்கு நல்லவன், இந்த ஏரியாவில் இவன் ஒருத்தன் பாவன் நல்லவன் தான், மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருக்கிறான், இவன் போகிற காரியம் ஓரளவு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே பேசிக்கிறோமா. சரியா? அது மாதிரி சத்தம் எது கட்டுச்சுன்னா, பறவைகள் சத்தம் கட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு. பார்க்க தான் முடியும், அந்த ஒளியில் நம்ம கேட்க முடியாது. சத்தத்தை கேட்கலாம், ஆனால் அது என்ன பேசுதுன்னு நமக்கு தெரியாது. சரியா நேர்களே? ஆனால் அந்த காலத்தில் சித்தர்லாம் அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க. சரியா? அறிந்தவன் அறிஞன். சரியா? அதுதான், அதுக்கெல்லாம் ஒரு லெவல் போகணும். சரியா? சில பாம்பாடு சித்தரெல்லாம் பாம்பு கூட பேசுவாராம். பாம்பு உடம்புக்கு பாம்பாக தான் போட்டுப்பாரான், விஷமுள்ள பாம்பாக தான் போட்டுப்பாரான். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாம்பாடு சித்தர் வாழ்ந்துருக்கிறார். பாம்பாடு சித்தர் மருதமலை முருகனை ஸ்தாபனம் பண்ணவர் பாம்பாடு சித்தர் தான். ரைட்டு. அதுபோக காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க, அந்நேரம் கருட தரிசனம் பண்ணிங்கன்னா தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். கருட தரிசனம் ரொம்ப சிறப்பு. கோயிலுக்கு போனால் கோபுர தரிசனம் பார்க்குற மாதிரி கருட தரிசனம் வந்து ரொம்ப முக்கியம். வீட்டில் இருந்தே சாமியை பார்த்த மாதிரி தான் கருட தரிசனம் ரொம்ப முக்கியமானது. கருட தரிசனம் தென்படுறவங்களுக்கு தெய்வம் வந்து கூட இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த லவிய உலகத்தில் கருடனாலும் பார்க்க முடியல. அவர் வந்து நீர்நிலையில் தான் இருப்பார். கம்மா ஓரம், ஆத்தோரம், மலைகள் சார்ந்த இடத்துல தான் கருடனை பார்க்க முடியும். இப்போ கருடனெல்லாம் பார்க்க முடியல, கள்ளப்பறந்தை தான் பார்க்க முடியுது, பறந்தை தான் பார்க்க முடியுது. சரியா? குப்பைமேட்டில் அது இது சுற்றிட்டு கிடக்கும் வழியாக கருடனை பார்க்க முடியல. கருடன் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஸோ யார் கண்ணுக்கு கருடன் தெரியுதோ அது பார்க்கலாம். எனக்கு சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன். திருவண்ணாமலைக்கு போகும்போது யோகி ராம் சூரத்குமார் அந்த மகானிப்பு இல்லை, அவருடைய மடத்துக்கு நான் போகும்போது அங்கே போய் அந்த வரிசையில் நிற்கும்போது கண்டிப்பாக அந்த நேரம் அந்த கருடன் வந்து அந்த இடத்த சுற்றுச்சு. மேலே கருட தரிசனம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அப்போ அந்த மகானுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். சரியா? யோகி ராம் சூரத்குமார் அவர் வந்து சுருட்டு குடிச்சிட்டே இருப்பார். சரியா? சார்மினார் சீரட்டு தான் குடிப்பார். அந்த மகான் இல்லை, இப்போ விசிறி சாமியார்னு சொல்லுவாங்க. அந்நேரம் திருவண்ணாமலையில் அவரை பார்க்க போகும்போது அந்த கருட தரிசனம் நான் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சங்கல்பம் தான். சரியா நேரில் ஒரு மகானை பார்க்கும்போது கருட தரிசனம் கிடைக்கிறதுனால ஒரு சங்கல்பம் தான், நல்ல ஒரு திருக்குறள் தான். நிறைய சொல்லிட்டு போகலாம் நேர்களே, நிறைய எடுத்து சொல்கிறேன். அதுபோக வீட்டில் பூஜை பண்ணும்போது பூஜை ரூமில் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னதான், அந்த பஞ்சகவியம் எது இருக்குது பார்த்தீங்களா, கெண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி வைக்கணும்.
அது வந்து பித்தளை, செம்பு, வெண்கலம் இருக்கலாம். சில பேர் செம்பில் கூட வைக்கலாம். சில நேரில் எனக்கு ஃபோட்டோ கொடுத்து அனுப்புனாங்க. அதில் என்ன பண்ணணும்னா தினமும் வேப்பிலை போடணும். இல்லைன்னா வேப்பிலை போடலாம். வேப்பிலை ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் இருக்க பொருட்கள், நறுமண பொருட்கள் போடலாம். இல்லைன்னா துளசி போடலாம். சரியா? கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலையிலும் சந்திரன் இருக்கிறார். கருவேப்பிலை, வேப்பிலை, நறுமண பொருட்களுடைய இதழ்கள். அடுத்து வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடலாம். பன்னீர் கொஞ்சம் ஊற்றலாம். மஞ்சள் கொஞ்சம் போடலாம். விபூதி போடலாம். இந்த பொருட்கள்லாம் அதில் போட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். சரியா? மலர்களை போட்டுட்டு பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மறுநாள் அதை எடுத்து வீட்லேயும் தொளிச்சிடலாம். அந்த இதழ்கள், இலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு வீட்லேயும் தொளிக்கலாம் மூலையில். இல்லைன்னா மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஊற்றிடலாம். தொடர்ந்து தண்ணி வைக்கணும். தண்ணி, மஞ்சள் ரொம்ப முக்கியம். சரியா நேயர்களே? அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜை ரூமில் என்றைக்குமே சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கணும். நம்ம செய்கிற சாப்பாடை பிரசாதமாக வச்சுட்டு அந்த கெண்டியில் வந்து நான் சொன்ன பொருட்களை போடணும். பூக்கள் கிடைக்கலன்னா வேப்பிலை கூட போடலாம். ஒரு வேப்பிலை, மஞ்சள், விபூதி, ஒரு சொட்டு பன்னீர் போதும். சரியா? வேப்பிலையில் சக்தி இருக்கா? தண்ணியில் வந்து சக்தி இருக்கா? சந்திரன் இருக்கிறார். மஞ்சளில் வந்து மகாலட்சுமி வந்துடுவா. சரஸ்வதி வந்து உங்கள் நாவல் வந்துடுவா. சரஸ்வதி வந்து நீங்கள் நாவலே கொண்டு வந்துடலாம். நாமத்தை சொல்கிறீங்கல்ல, சரஸ்வதி வந்துடுவா. வாழ்த்துக்கள் நேரில். அந்நேரம் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலுமே மகாலட்சுமி அனுக்கிரகம் இருந்தால் தான் அந்த தெய்வத்தோடைய செழிப்பு கிடைக்கும். நம்ம கோயில் கருவறைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், கஜலட்சுமி தான் இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலுமே முன்னாடி கஜலட்சுமி தான் இருக்கும் கருவறைக்கு முன்னாடி. பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மகாலட்சுமி நாமத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் குடியிருக்கும். உங்கள் தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அதை வீட்டோட வச்சுக்கோங்க. நமஸ்தே கமலவாசினி. தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்ப்பதுவுமே சதா. வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் அல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். உங்கள் வீட்டுக்கு தெய்வம் வந்துருச்சு. உங்கள் கூட தெய்வம் இருக்குது. அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நிறைய தகவல்களை சொல்கிறேன். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாம் அல்ல இறைவன் அனைத்து வளங்களை கொடுப்பார். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவிடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.